வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 6 இட்லி நல்லா உதிர்த்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகா 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, உப்பு, கடுகு. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதுக்கு தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சீரகம் போட்டால் தாளிக்கும் போது சீரகம் போட்டால் நல்லாயிருக்குங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். மிளகாவும் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், வரமிளகா மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இட்லியை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இது ஈவினிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்குங்க. ரொம்ப காலையில் செஞ்ச இட்லி மீந்துடுச்சுனாக்கா இதை செஞ்சு பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இட்லிலாம் உதிர்த்து வச்சுருக்க இட்லியை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா இட்லி நல்லா சூடு ஏறணுங்க. அந்தளவுக்கு நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு போட்டுக்கலாங்க. மீதி உப்பை நம்ம வெங்காயத்தில் போட்டிருக்கோம். மீதி இருக்கிற உப்பு நம்ம இட்லியில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இட்லி நல்லா ஆறினாதாங்க உதுக்கிறதுக்கு நல்லா வரும். சூடாக இருந்தால் உதுக்க வராது. நல்லா பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடேறிடுச்சு. நம்ம இப்போ இட்லி உப்புமாவை ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கலாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.